பாலை தூக்கணுமா? கையை கட்டு. Okay, TTF plus this is day 3 ah. This is day 3. வண்டி மேலலாம் ஸ்னோவா இருக்கு. மச்சான் காக்கா பியர் ஆமாடா. ஸ்னோடா. Actually it is snow here. ஆமா மச்சான். Now we are going Vagaman. பறக்குறோம். புகை அடிக்குது அப்படியே எக்ஸாஸ்ட் வந்து. ஐயோ. அப்பா. ஓகே. டைம் பார்த்தீங்கன்னா 8:20. மூணார்லேருந்து கிளம்புறோம் டவுன்லேருந்து. ஸ்ட்ரெயிட்டாக நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து வாகமான். ஆக்சுவலி பிளான் வந்து நேற்று நைட்டே வாகமான் போகிறதா பிளானு. எல்லாத்துக்கும் செம்ம டயர்டு. அஸ்வந்துக்கு செம்ம தூக்கம். நாங்களும் வந்து ப்ரிப்பேரே பண்ணல, ஒன்றும் பண்ணல, புக்கும் பண்ணல ரூம்லாம். அந்த ரூம் போயிட்டோம். அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 1700. நாங்கள் இருந்த ரூம் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஆனால் ஒர்த்து தான். பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. நேற்று நாங்கள் அவ்வளோ ஓட்டவே இல்லை. வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி போனோம், ஆனால் அங்கே அவ்வளோவா ஒன்றும் இல்லை. ஸோ பெட்ரோல் அங்கேயே உள்ளே இருக்குது. வண்டி காலையில் எடுக்கும்போது செம்ம சில்லுன்னு இருக்குது வண்டி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக பனி. ஸோ இன்னைக்கு ஒரு 4 hour ட்ராவலு. அதனால நான் பேகை கட்டிட்டேன் பின்னாடி. மாடி தான் போக முடியும். ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன். அது ஒரு பேகு, தனி பேகு. இது ஒரு பேகு. இப்போது என்கிட்ட 3 பேகு மொத்தம். லைட்டாக குளிருது. ஆனால் இன்றைக்கி நான் ஷர்ட் தான் போட்டிருக்கேன், ஃபுல் ஸ்லீவ்ஸ் இல்லை. ஸோ நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம்னா 714 கிலோமீட்டர்ஸ். இன்னும் வந்து இந்த பைக்லேருந்து அந்த பனி போகவே மாட்டேங்குது. தண்ணியாக இருக்கிற மாதிரி லேயர். இவனா 8 மணிக்கு தூங்கிட்டான். எல்லாம் தூங்கிட்டு இப்போ 8:30 ஆகுது. 5:30 எடுக்க வேண்டிய வண்டி 8:30 எடுக்கிறோம். அப்போ எங்கள் நிலைமையை பாருங்க. 4 பேருக்கே இவ்வளோ பிரச்சனைனா 15 பேர்லாம் வந்தால் எப்படி இருக்கும்? மாடு மேய்க்கிற மாதிரி எல்லாத்தையும் மேய்க்கணும் போட்டு ஓடு ஓடு ஓடுன்னு. ஸோ நாங்கள் மூணார் வந்து நாங்கள் ஏறினது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். அந்த அண்ணாமலை டைகர் ரிசர்வ் அது வழியாக ஏறணும். கீழே சரியான வியூ பாயிண்ட்டு. ஆனால் கார்னரிங் அப்போ பார்க்க முடியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் இறங்கும் போது வந்து ரோடு வந்து செம மோசமாக இருக்குது. ஏன்னா ஒரு பெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோண்டி வச்சுருக்கானுங்க. நல்லாவே இல்லை ரோடு. இப்போ என்ன போட்டுட்ருக்காங்களோ, என்ன ஒர்க் போயிட்டுருக்குன்னு தெரில. பட் ஃபஸ்ட்டு ரோடாக இருக்குது. ரோடு நல்லாவே இல்லை. காண்டாவது தெரியலையே. வந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஐயோ எவ்வளோ பேர். நல்ல வேலை நம்ம இந்த வழியாக ஏறவே இல்லை மூணாருக்கு. ஏன்னா செம்ம பாருங்க வைபே இருக்கு. அந்த இருந்திருக்காது. சுற்றி சூப்பராக இருக்கு வேடிக்கை பார்க்க. ஐயோ எத்தனை வாட்டிடா குழி வரும். ஓகே, இப்போ லைட்டாக எனக்கு பசிக்குது. நேற்று 3 மணிக்கு சாப்பிட்டவன் நான். ஆனால் நேற்று வந்து நான் பீஃப் பிரியாணி சாப்பிட்டேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி செம்ம டேஸ்ட்டு, வித்தியாசமாக இருந்துச்சு. நான் நினச்சேன் பீஃப் பிரியாணினா வழக்கமாக எப்படி பிரியாணி இருக்கும் சென்னையில் இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா புலாவ் மாதிரி கொடுத்தாங்க, ஒயிட் ரைஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு செகண்ட் பக்கம் நினச்சா ஐயோ தப்பாக ஆர்டர் பண்ணிட்டோமோ அப்படின்னு. அப்புறம் வந்து உள்ள நோண்டி பார்த்தா அடியில் வந்து இது இருக்குது, மசாலா பீஃப்லாம் இருந்துச்சு. அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொன்னார் சேட்டா. அது ஒன்று கொடுத்துருங்களா? பீஃப் ரோலா? அப்போ டோனர் வேணாம். அது ஸோ இந்த கடையில் தான் நாங்கள் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஜஸ்ட் அந்த ஒரு பீஃப் ரோல் இருந்துச்சு. பீஃப்னு சொன்னோன்னே என் கண்ணு பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஸோ அந்த பீஃப் ரோல் நான் வாங்கி சாப்பிட்டேன். டோனட் சாப்பிட்டோம். டோனட் அவ்வளோவா இல்லை, ஒரு மாதிரி தான். 5 out of 10. பீஃப் ரோல் சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு காஃபி குடித்தேன். அப்புறமா அவ்வளோதான் ஒரு குட்டி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் திரும்பி ஆஃப்டர் ரோடு. இன்னும் 1.5 மணி நேரம் காட்டுது போல். ஓகே,
சலோ பாய். கலர்குட்டி பிரிட்ஜ். வாவ். அங்க டேம் இருக்கு. அது கலர்குட்டி டேம், கலர்குட்டி பிரிட்ஜ். தண்ணி அவ்வளோ இல்லை, கம்மியாக தான் போகுது தண்ணி கீழே. கேரளா கவர்மெண்ட் லாட்ரி 20 crores. என்ன கதை? இந்த இடத்துலலாம் வீடு வாங்கிட்டா சூப்பரா இருக்கும் போலயே. மேடு பள்ளமா இருக்கு, ரோடே வந்து இப்படி இப்படி இருக்கு, அதுலயே குழி குழியா இருந்தா குதிரை ஓட்டுற மாதிரி இருக்கு. கிட்ட கிட்டக்க போனா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அவன் டேர்னிங்ல திரும்பும் போது அந்த பக்கம் யாராச்சும் வந்தா எனக்கும் தெரியும். ஏன்னா அவன் ரியாக்ட் பண்ணா எனக்கும் ரியாக்ட் பண்ண ஈஸியா இருக்கும். யாரு உனங்க? கேரளா கேரளா பாய்ஸ். கேரளா பாய்ஸ் டிஎன் பாய்ஸை பார்த்துட்டு முறுக்குறாங்க பைக்கை. இது வந்து ஒரு மாதிரி, நான் சொன்னால குதிரை ஓட்டுற மாதிரி தான், டிங்கு டிங்கு டிங்குன்னு ஆடிக்கிட்டே இருக்கு பைக்கு. ஆக்ஷன் கேமரா வந்து நான் வந்து ஸ்டெபிலிட்டி ஆன் பண்ணியிருக்கேன். என்னதான் குளுக்குனாலும் அவ்வளோவா கேமரா இது ஆடாது, கரெக்டாக ஸ்டெபிலைஸ் பண்ணிக்குவோம். வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு யூட்டன் அடிச்சுட்டு வந்து நின்னோம். அப்பா, கண்ணு கெட்டுற இருக்கும் மழை தான். உண்மையிலே வேற லெவலாக இருக்கு. ஃபிஷ் மசாஜ், வாட்டர் ஃபவுண்டன், ஆர்டிஃபிஷியல் ஃபார்மிங்கு, கோய் கார்ப். பிரம்மாண்டம் கடிக்கிறோம். சில நிகர் சொல்லுங்க. டக்ஸ். இது நான் பேசுறது கூட சிக்கமா. போங் 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 போங். எஸ் காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து ஃபிஷ் ஃபீடிங் போகிறோம். ஃபிஷ் ஃபீடிங் போகிறோம். 250 நிமிஷம்தானா? எல்லாத்துக்குமே வந்து ப்ரொடக்டிவ் லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து ஆழம் கொஞ்சம் அதிகமாக இருக்கான். நான் ஆழம் எவ்வளோண்ணா? 10 அடி 10 அடி ஆழமா? 10 அடி ஆழம். இன்னைக்கு ஒரு மீன் பிடிக்க போகிறோம். நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். ஜாப்பனீஸ் மீன் பிடிச்சி சாப்பிட போகிறோம். நான் வாட்ச் கழட்டிடுறேன்ப்பா. ரோஹி கூட்டு போய் மீன் எங்கடா நீங்க மட்டும் தெரியுங்க? டே வச்சாதீங்கடா. கையில புறாவண்ணா. இவ்வளோ பெருசா இருக்கு. போடுறா பாக்கெட் ஒன்று. नाइट फिश फ्राई भैया, एक फिश कैरी होम खाने के लिए नो प्रॉब्लम. इवरके नो प्रॉब्लम. ये ஒன்னு கையில புறா, ஒன்னு கையில புடிச்சு நீ மாஸ்ரா மொட்டை. ஃபிஷ் தொட்டியாடா? ஆமா, நான் தான் இப்ப தொட்டேன். அது கயர் சாப்பிடுது. இது புடிச்சது சொன்னா எவ்வளவு சோடு. அப்படியே மேலே பாத்தீங்கன்னா எங்கடா அது அப்படியே ஒரு ரெயின் எஃபெக்ட்லாம் அப்படியே சூப்பரா இருக்கு. திஸ் இஸ் சார் பையா. போடுறா மேலே ஹலோ
மீன் டேய் எங்க பாருடி பக்கெட்டை கொட்டினா வேணாம் ஒன்னொன்னா போட்டு பிடிக்கணும் மீன் பிடிக்காம போறதில்ல ஐயோ ரெயின்ஃபால் எஃபெக்ட் வாழை பிடிச்சி தூக்குறியா பொறுமையா பண்ணுங்கடா எல்லாம் அந்த பக்கம் போயிட்டீங்க உங்களை நான் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் வாழை தூக்கணுமா கையை கட்டு டேய் சும்மா இருடா 10 அடி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு நீச்சல் தெரியாது 5 அடி மட்டும் வளர்ந்தா கரெக்டாக பெருசாக இருக்காடுடா பாருடி அங்கே பாய் யாராச்சும் சும்மா வாங்கல கைக்கு Okay, bye. Now we are going to spin. Manageable na? Light தர சொல்லுது. அது மீன் சூற வர மீன் அப்படியே. பீச்சம் வேற இருக்கு. தருசுதானே. Thank you भैया. भैया व्लॉग हो रही है दे भैया हाय भैया से हाय भैया वाओ आपका नाम सुबूर व्लॉगर आई एम अ यूट्यूबर भैया நானே சிரிப்பேன் அப்பா காலையில இருந்து மிச்சம் भैया भैया போடுங்க भैया படிக்கிட்டு போட்டார் भैया भैया பாய் தலை சுத்தத்தான் மிச்சம் கத்துறா மாம் அனிமல் அபியூஸ் பாருங்க பயந்து ஓடு பீட்டா இந்த வீடியோ பார்க்காதீங்க அனிமல் அபியூஸ் ஆமாம் சாவடிக்கிற மாதிரி இப்போ கத்துனா பயப்படாம இதுக்கு இருக்காது அதெல்லாம் நம்மள மாதிரி 100 பேரை பார்த்து பயந்து முயல் தூக்குனாங்க கையில் கிடையாது சும்மாறா இதெல்லாம் உண்மையாலே மலவையா வெள்ளை செம்மண் தானடா இது ஸோ திஸ் இஸ் பொன்சாய் கார்டன் எல்லாமே ஜாப்பனீஸ் இதுவாக இருக்குது ஜாப்பனீஸ் மீன் பொன்சாய் இஸ் ஆல்சோ ஜாப்பனீஸ் ட்ரெடிஷன் ஐ கெஸ் எல்லாமே வந்து ஒரு குட்டி குட்டி மரம் அது ஏதோ ஜெனட்டிக்காக ஏதோ பண்ணி குட்டி ஆக்கிடுவாங்க போல் யாருக்கிட்ட ஆடுறீங்க Only 3 children at a time. பைத்தியக்காரன் புத்தி இப்போ முது கொஞ்சம் பார்த்துறான். ஸோ கைஸ் நம்ம லோஹித் வந்து பேக் ஃப்ளிப் அடிக்கிறாராம். வாவ் கிளாப் ஹேண்ட்ஸ் கிளாப் ஹேண்ட்ஸ். வந்துச்சுன்னா ஃபைன் போட்டுறோம் காசு டேய் என் மேல விழுந்துடாதடா டேய். மலையில போட்டு நான் யார் தெரியுமா? மஜாடாடி. ஆனால் ஆக்சுவலி செம்மையாக இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. இது வந்து கேபிஎம் டூரிஸ்ட் வில்லேஜ்.
ஒரு ஜாப்பனீஸ் கல்ச்சர் மாதிரி பண்ணுறாங்க உள்ள செட்டப்லாம். உடனே ரொம்ப இமேஜின்லாம் பண்ணக்கூடாது. அந்த ஜாப்பனீஸ் ஃபேமஸான பொன்சாய் பிளான்ட்டு, அப்புறமா கோய் ஃபிஷ்ஷு, இது ரெண்டும் நீங்கள் பார்க்கலாம். நிறையவே ஃபிஷ்ஷெலாம் வந்து ஒன்றா அதோ இவ்வளோ பெருசு இருக்குது. அங்கே போய் ஒரு ட்ராம்புலினில் போய் குதிச்சுட்டு ஒன்லி ஃபார் சில்ட்ரன்ஸ்னு போட்டுருந்துச்சு. நாங்களாம் கண்டுக்கவே இல்லை, உள்ளே போய் குதிச்சு இப்போ அதில் டயர்ட் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு ரூம் தர்றது தான் இப்போ ஒரு பிரச்சனை. நல்ல ரூமாக கிடச்சிச்சின்னா ஓகே, டென்ட்டு ஸ்டேலாம் கிடச்சிதுன்னா வேறு மாதிரி சூப்பராக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் அது கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் புக் பண்ணிருப்பானுங்க இன்னத்துக்கு. டேஞ்சரான ரோடு, சரியான டேஞ்சரு. இந்த இடத்தெல்லாம் நீங்கள் கிளச்சில் ஓட்டுனீங்கன்னா காலி. ஐயோ எப்பா. ஆனால் இந்த இடம் வந்து மூணார் மாதிரி குளிரே இல்லை, நல்ல சூடு, நல்லா வேர்க்குது. ஆக்சுவலி நல்லா சென்னையோட அதிகமாக வேர்த்துச்சு நாங்கள் அந்த கேபிஎம்மில். ஸோ திஸ் இஸ் வாகமான் டவுன். இப்போ கேரளா கைஸ் ஃபுல் பேகி பேண்ட் தான். கேரளா பாய்ஸ்னால் கேரளா பாய்ஸ் தான், அவனுங்களோட ட்ரிப்பே வேறு மாதிரி இருக்கும் ஸ்டைல். இதெல்லாம் கண்டென்ட் வீடியோ எடு. அந்த அங்கிள் செதறாரு. திறக்காண்டா திறக்காண்டா. எல்லாம் கோஸ்ட் ரைடர் மாதிரி வராரு போக போகையா. இவ்வளோ நேரம் போராடிட்டு நாங்கள் அந்த கேபிஎம் இருக்குல்ல, அங்கேயே வந்து ஒரு டென்ட் ஸ்டே இருக்குது. வாகமானில் வந்து எல்லாமே ஃபுல்லாக. இப்போ திரும்பி வந்த வழியிலே போகணும். அதுதான் காண்டாகுது. ரூட்னா கூட பரவாயில்ல, சரி புதுசாக போகிறோமேன்னு போயிருக்கோம். பார்ப்போம், வந்ததுக்கு அது வச்சு இருக்கு. வாகமான் ஃபுல்லாக இது பேக்டப், ஒரு ரூம் இல்லையா. அதுக்கு இல்லாமல் எங்கள் செம்ம வேர்வை, வெயில் அடிக்குது. எப்படி அடிக்குது வெயில். இது ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸாக நான் நம்பவே மாட்டேன், ஏன்னா அந்த மாதிரி வெயில் அடிக்குது. பார்ப்போம் நைட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிடிச்சி ராகிங் பண்ணுறானுங்க போகிற வரவங்களாம், பிடிச்சி ஜீப்பில் ஏறுன்ட்டு. காலிக்கட் ரெஸ்டோ. ஸோ இங்கே தான் வந்து சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா. எங்கடா? ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே பார்த்தோம், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்குறோம். நான் பார்த்தீங்கன்னா பீஃபை பார்த்தோன்னா பீஃப் வாங்கிடுவேன். நான் இது பீஃப் பிரியாணியும் என் மச்சான் அங்கே உட்காந்து பீஃப் பிரியாணி சாப்பிட்டுக்கிறான். பொதி பீஃப் பிரியாணி அது என்னன்னே தெரியல, அது விடுங்க. நாங்கள் சாப்பிட்டு பேசுகிறோம் வரலாம் நாட்டில் விடா. ஸோ அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் அந்த எங்கள் ரூம் ஸ்டேக்கு போக போகிறோம். டென்ட் லைஃபுக்கு வந்துட்டோம். ஓ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. செம்ம ஸ்டீப்பாக இருக்குது. அவனுங்க போயிட்டோம் ஃபஸ்ட்டு. பயமாக இருக்குது ஓட்டுருக்க. ஓகே நாலு பேரும் படுக்கலாம்டா டேய். ஸோ இந்த ஒரு டென்ட்டில் நாங்கள் 4 பேர் படுக்க போகிறோம் இன்னைக்கு. வேற மாதிரி இருக்கு டென்ட்டு. அச்சிரோண்டா மூத்திரத்தை அப்புறம் பார்த்துக்கோ. அட்டு நீ தான் நேரம் போகிறீங்க. மேலே அடி பண்ணுறேன். ஹாய். இல்லை நானும் பெஞ்சனும் ஷார்ட்டை முடிச்சு இப்படி உட்காந்துருப்போம். அப்படியே இப்படி பார்த்துட்டு ஓகே now is the moment of truth. இந்த நேச்சுரல் பூல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நேச்சுரல் பூல் சொன்ன நான் தண்ணி இந்த கலர்ல இருக்கோன்னு குளிக்கிறேன். ஃபால்ஸு
நேச்சுரல் வாட்டர் ஃபால். இப்போ வந்து நாங்கள் நேச்சுரல் டாய்லெட்டில் நேச்சுரல் கக்கூஸ் போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். திஸ் இஸ் நேச்சுரல் பூல். இல்லடா க்ளீனா தான் இருக்குது. அது உள்ள பாசி பிடிச்சி இது கீழே கிரவுண்ட் பெயிண்ட் அந்த மாதிரி பெயிண்ட் உறிஞ்சிச்சு. அதான் சிவந்த கலர் அப்படி இருக்கு. தண்ணி சுத்தமா தான் இருக்கு. ஸோ கைஸ் த டைம் இஸ் 4:30. அந்த அங்கிள் ஏதோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சேட்டா நம்ம ஏதோ கொடுத்துருக்காரு. இது என்ன பழம்? சேட்டாலாம் ஒன்றும் கொடுக்கல, எடுத்துட்டு வந்துட்டான். டே அப்போ என்னென்னு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டியா? பாய்சனாக இருந்தா 7 o'clock. ஆல் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட் நடுவில் ஒரு 10 டென்ட். அங்கே ஒரு கேம்ப். தப்பாக நினச்சிக்காதீங்க, இது என் மச்சானா. வாங்க போகலாம். லோஹி போமா? நான் கீழே போகிறேன்டா. வியூ. ஆனால் என்ன மேலே கீழே போகிறதுக்கு தான் வந்து கால் கையெல்லாம் வலிக்குது. டூ மச் கேலரி பர்னிங். திஸ் இஸ் த வா மச்சான். தனியாக விட்டு போகிற வெக்கமா இல்லை லோஹித்? கல் எடுக்கிறான் பாருங்க கைஸ். மச்சான் ஹாய் சொல்கிறான் மச்சான். ஸோ திஸ் இஸ் த கேம்ப் ஃபயர் ஏரியா. ஆனால் வந்து 15 பேர் இருந்தால் கேம்ப் ஃபயர் போடுவேன்ட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு அப்சல்யூட் ஸ்கேம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நல்ல இடம் தான். ஃபாரினர் வந்து சரக்கு அடிக்கிறாரு கைஸ். பப்ளிக் ஸ்பேஸில் சரக்கு அடிக்கிறாரு. டூ பேட். இங்கே ஒரு கிளாப் பாக்ஸ் இருக்குது, எனக்காகவே இருக்குது. பிகாஸ் ஐ எம் அ ட்ரம்மர் பேசிக்கலி. டைம் இருக்குடா. ஸோ நவ் காய்ஸ் வி ஆர் சிட்டிங் இன் த டேபிள். ஜிங்கா விளாண்டோம், நான் தோத்துட்டேன். என் மச்சான் ஹியர் இஸ் வாட்சிங் ரீல்ஸ். வெயிட்டிங் ஃபார் ஆர் டர்ன் டு ப்ளே த கேரம் போர்டு. ஒரு ஃபேமிலி விளாண்டுருக்கு. ஸோ அவங்க போனோன்னு நாங்கள் கேரம் போர்டு விளாடுவோம். திரும்பி விளாண்டுறியா? ஓகே, ரீஅரேஞ்ச். ஸோ இங்கே இருக்க நாங்கள் ஸ்பீக்கர் வந்து ஹேக் பண்ணிட்டோம். ஹேக்கர் காமிடா. இது வந்து ஹேக்கரு. இவன் தான் வந்து பாட்டை கண்ட்ரோல் பண்ணுறான். அந்த ஹோல் வைப் கண்ட்ரோல்டு பை திஸ் கை மொட்டைன் டிஜே. நெக்ஸ்ட் ரவுண்ட் ப்ளீஸ். ஸோ guys we are playing carom board. This is a national game of Vadachennai. This is Deepak Sendil. This is Guna and this is Anbu and I am the referee. நீதான்டா ராஜனே. I am Rajan. மச்சான் எப்படா இப்படி இருக்கிற? குணாடா. அடிக்க பையலுங்கடா. டவர் அடிக்க வச்சிருக்கான் பாருங்க गाइस. அவனடா குறா. எதுக்குடா இங்க வந்து நம்ம ஐட்டமே. 9:50. Now only we are eating our dinner. ஆஃப் சொன்னீல. 4 பீஸ் வரணும்ல. 4 பீஸ் தான். Guys we are going to sleep inside the tent. அதான்டா பெட்ஷீட். Bye bye.